வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் வாழைக்காய் புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் என்னுடைய மெத்தடில் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு, பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருங்க. இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இப்போ இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தி ஏதாவது வச்சு குத்தி பாருங்க, நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும். வாழைக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவோம்ல, அந்த துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் தோலெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் இதை பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதை இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த துருவலில் நான் ஃபுல்லாகவே துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி துருவினதுக்கப்புறம் இதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் தட்டி வச்சுருக்கிற 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வாய்வு அப்படிங்கிறதுனால பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இது கூடவே நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய பொரியல் இது. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிறோம்ல வாழைக்காய், அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதை இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நிறைய பேருக்கு இந்த பொரியல் தெரிஞ்சிருக்கலாம். நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் தூளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.